வெல்கம் டு த ஷோ வாய்ஸ் ஆஃப் மஞ்சு. அவங்க விஜய் மஞ்சு. இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வி, நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு வரது பத்தி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க பேர் என்ன மேடம்? அச்சயா. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரணும். இவ்வளவு வருஷங்களா பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து நமக்கு சிஎம்மா வந்திருக்காங்க, நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இவர் புதுசா வராரு, இவரையே நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? புதுசா வரவங்க புதுசா ஏதாவது செய்வாங்கன்னா அது அவரோட தனிப்பட்ட முடிவு தான். பட் அவரோட செயல்கள் இத்தனை வருஷமா பார்த்தப்போ ஒரு ஏதோ நல்லது பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன நினைக்குதுன்னா, சார் விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் தளபதியா இருந்தாரு, இளைய தளபதியா இருந்தாரு. நான் விஜய் ஃபேன், ஆல்ரெடி விஜய் ஃபேன் தான். நான் இளைய தளபதியா ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு இப்ப அரசியலுக்கு வராருன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற இது சரியில்லை, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இது சரியில்லை. சரி, புது தலைவர் வந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும், நாங்க ஆசைப்படுறோம். இப்ப எல்லாரும் அதான் ஆசைப்படுறாங்க எல்லாரும். எல்லாமே நிறைய பேர் புதுசு புதுசாக வராங்க. இருக்கவங்களே வச்சு பண்ணுறதோட புதுசாக அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து பண்ணாதான் எப்படி பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்களா கெட்டு பண்ணுவாங்க தெரியும். சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். வரணும் தான் வரணும் தான் நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிறா? வரணும் தான் நினைக்கிறேன். அதை பத்தா தெரியாதுக்கா, அரசியல் பத்திலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிதான் இப்ப விஜய் வந்து 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் படங்கள்லாம் விட்டுட்டு நமக்காக அரசியலுக்கு வராரு. நம்மளுக்காக இல்ல, உங்களுக்காக. உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இதுக்கப்புறம் படிச்சு அரசியல்ல வந்து நல்ல நம்ம நாட்டை வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதான் விஜய் வந்து சொல்றாரு. அரசியல் வந்தா நல்லா இருக்கும் நாங்களும் நினைக்கிறோம் மேடம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்களாம் நம்ம நாட்டு நல்லாதான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் விஜய் வந்தா மட்டும் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இவர் பண்ணாதெல்லாம் அவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றோம் மேடம். விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்லையா? இப்போ நான் அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஹீரோ. இப்ப சம்பளம் விஷயம் வந்தா 150 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? ஒரு நல்ல வாழ்க்கை, அவர் வந்து நல்ல பெரிய ஹீரோவா இருக்காரு, நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, ஒரு நல்ல லைஃப் அவருக்கு இருக்கு. அப்படிலாம் விட்டுட்டு ஏன் அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு? ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். ஆல்ரெடி நிறைய சேவை செய்யறாரு, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கொஸ்டின் நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும், ஏன்ட்ட கேட்டு என்ன பண்றது? இல்ல, உங்களோட மைண்ட் ஆஃப் பாயிண்ட்ல நீங்க என்னவா நினைக்கிறீங்க? சீரியஸா எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. பிகாஸ் நானே அவரோட ஃபேன் தான். பட் வந்துட்டு அவரு இப்படி போறாருன்றப்ப அவருக்காக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். அவரே அதை ஸ்டேட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏஜ் ஏற ஏற சில பேருக்கு மெச்சூரிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் வரும். ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன், என்னோட சில. பட் அவரோட ஒப்பீனியன் அவருக்கு தான் தெரியும். வேறு ஏதோ மக்கள் நல்ல பொண்ணு நினைக்கிறாரோ இல்லை ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கை நிறைய அனுபவப்பட்டு தான் வந்திருப்பார். ஸோ அதோட பிரதிபலிப்பாக கூட இது இருந்திருக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதோட கையில் ஒரு பவர் வச்சு பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து இருக்கிற ட்ரெண்டு, அதுதான் ஃபேக்டும் கூட. தெரியலையே, அவருக்கு தான் தெரியும். அது நல்லது பண்ணா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். பண்ணா பார்க்கலாம். அவரோட சூழ்நிலையில என்ன நினைக்கிறாருனாக்கா, படம் எடுக்கும் போது நல்லது 4 பேருக்கு பண்ற மாரியே, படத்துல விளம்பரம் ஆன மாரி மனசுல எல்லாரும் கவர் பண்ணி நல்லா எல்லாருமே மனசுல ஹீரோ அப்படின்ற ஒரு தளபதி, இளைய தளபதி என்ற ஹீரோல வந்து இடம் பிடிச்சிருக்காப்ல. அப்படி இடம் பிடிச்சி இருக்கிறத